தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. எபிரேயர் 4:12. The word of God is alive and active, sharper than any double-edged sword. Hebrews chapter 4 verse 12. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபிரேய மொழி அர்த்தத்தின்படி இதற்கு அர்த்தம் பட்டயத்தின் ஒருபுறம் வார்த்தையானது நமக்குள்ளே செல்வது, பட்டயத்தின் மறுபுறம் நம் வாயிலிருந்து புறப்படும் விசுவாச வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அதாவது நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதால் அது பல அற்புதங்களை செய்கிறது. பிரியமானவர்களே, ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தரினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஜெபம். பரலோக பிதாவே, எங்கள் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை மற்றவருக்கு ஜீவனையும் புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதாயும் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.